அமெரிக்காவில் ஒரு லாபி பண்ணுறாங்க, அதே மாதிரி ஐரோப்பாவில் பண்ணுறாங்கன்னும் போது ஏஷியான்றதும் ஒரு முக்கியமான பகுதி, அதுலேயும் சொல்லப்போனால் இந்தியான்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான பகுதி. இருக்குது, நம்ம ஊர்லேயும் லாபி இருக்குது. ஓகே, இஸ்ரேலோட லாபி இருக்குது. ஓகே, குறிப்பிட்டு சொல்லணுன்னா 2 அமைப்புகளை சொல்லலாம். சாந்தம் ஹவுஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த சாந்தம் ஹவுஸுங்கிற அமைப்பு பார்த்திங்கன்னா நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்துறதுக்கான அமைப்பாக அவங்க தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்க. அவங்க எவ்வளோ வலிமையான அமைப்பு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய மீட்டிங்ஸ், கான்ஃபரன்சஸ், அதில் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்கன்ற மினிட்ஸை அவங்களோட வெப்சைட்டில் போடுறாங்க. chantamhouse.com ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் இன்றைக்கி 2018 என்ன போட்டிருக்காங்க, 2019 என்ன போட்டிருக்காங்கன்னு படித்து பார்த்தா இன்றைக்கி நடந்துகிட்ருக்க நிகழ்வுகளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அப்போ எவ்வளோ அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணி லாபி பண்ணி தன்னுடைய அஜெண்டாவை அவங்க மீட் பண்ணுறாங்கன்றதை நம்ம விளங்கிக்கணும். இதே மாதிரி சிஎஃப்ஆர்னு ஒரு அமைப்பு இருக்குது, கவுன்சில் ஃபார் ஃபாரின் ரிலேஷன்ஷிப்ஸ்னு சொல்லிட்டு. இந்த சிஎஃப்ஆருங்கிற அமைப்பு வந்து சாந்தம் ஹவுஸ் எப்படி வந்து யூகே அண்ட் யூகேவை சார்ந்த நாடுகள் கூட சேர்ந்து செயல்படுறாங்களோ அதே மாதிரி அமெரிக்கா சார்ந்த நாடுகள் கூட சேர்ந்து இந்த கவுன்சில் ஃபார் ஃபாரின் ரிலேஷன்ஷிப்ஸ் செயல்படுறாங்க, சிஎஃப்ஆர். இந்த சிஎஃப்ஆருக்கும் ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் பார்த்தாலும் அந்த அஜெண்டாவும் இந்த அஜெண்டாவும் ரொம்ப அலைண்டாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நமக்கு க்யூரியஸாக இருக்கும், எப்படி ஒரு இருவேறு அமைப்புகள் இருவேறு கண்டங்களில் இருக்காங்க, ஒரு அஜெண்டாவுக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த சாந்தம் ஹவுஸோட செயல்பாடுகள் இந்தியாவில் இருக்கும். இவங்க இந்தியாவில் வந்து ரிலேஷன்ஷிப்ஸை பெட்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கேயும் வந்து நிறைய செயல்பாடுகள் பண்ணுவாங்க. இன்னும் நம்ம ரொம்ப நுணுக்கமாக போய் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே அட்வைசர் மாதிரியான ரோல்களில், அதிகாரமிக்க ரோல்களில் வரவங்க இந்த மாதிரியான அமைப்புகளில் ஏற்கனவே பணியாற்றிட்டு வருவாங்க.